இவர்தான் அந்த சார்னு அண்ணா நகர்ல கைது செய்யப்பட்ட ஒருத்தரை காட்டுகிறாங்க. அந்த எடப்பாடியார் சொன்ன சார் யாரு? ஆக இந்த வழக்குக்கும் அண்ணா நகர் வழக்குக்கும் என்ன சம்பந்தம்? அவர் கைது செய்யப்பட்டவரை காட்டி இவர்தான் சார் என்று காட்டினால் நாங்களும் பல பேரை காட்ட முடியும். உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிங்கள். அந்த வழக்கு வேறு. இது அண்ணா பல்கலைக்கழகத்திலே படிக்கக்கூடிய கல்லூரி மாணவி வழக்கு. ரெண்டையும் ஒண்ணாக்காதீங்க. இவர்தான் அந்த சார்னு அண்ணா நகர்ல கைது செய்யப்பட்ட ஒருத்தரை காட்டுகிறாங்க. அந்த எடப்பாடியார் சொன்ன சார் யாரு? அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் அந்த பெண்ணே சொன்னார். பாதிக்கப்பட்ட பெண் காவல் அலுவலகத்திலே போய் சொன்னதுதான் சார். ஆக இந்த வழக்குக்கும் அண்ணா நகர் வழக்குக்கும் என்ன சம்பந்தம்? அந்த அண்ணா நகர் வழக்கிலே இருக்கக்கூடிய அவர் கைது செய்யப்பட்டவரை காட்டி இவர்தான் சார் என்று காட்டினால் நாங்களும் பல பேரை காட்ட முடியும். நாங்களும் இவர்தான் அந்த சார் என்று பல பேரை காட்டுவதற்கு எங்களால் முடியும். தயவு செய்து இந்த அரசுக்கு அண்ணன் எடப்பாடியார் சொன்னதை போல உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிங்கள். அந்த வழக்கு வேறு. அது சிறுமி பாலியல் வழக்கு. இது அண்ணா பல்கலைக்கழகத்திலே படிக்கக்கூடிய கல்லூரி மாணவி வழக்கு. ரெண்டையும் ஒண்ணாக்காதீங்க. ஒண்ணாக்குறீங்கன்னா தப்பிக்க பார்க்குறீங்கன்னு அர்த்தம். நீங்க தப்பிக்க பார்க்குறீங்க. யாரை பாதுகாக்க? எந்த குற்றவாளியை பாதுகாக்க நீங்க தப்பிக்க பார்க்குறீங்க? எங்களுடைய கண்டனத்தை கடுமையாக எச்சரித்து சொல்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் யார் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? ஞானசேகரன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய மிகப்பெரிய குற்றவாளி அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபடுத்தப்பட்டு அந்த பெண் மோசமான நிலைக்கு வந்து அவராகவே வாக்குமூலங்கள் கொடுக்கப்பட்டு இவர்தான் குற்றவாளி என்று சொல்லப்பட்ட ஒரு குற்றவாளி மீது அவரை காப்பாற்றுவதற்கு எல்லா மந்திரியும் வரிந்து கட்டி கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு அமைச்சர், சட்டத்துறை அமைச்சர், அவர் வாய்க்கு வந்த மாதிரி பேசிக் கொண்டிருக்கிறார். அவரை காப்பாற்றுவதற்கு, அவரை நேரடியாக அவரை காப்பாற்றுவதற்கு களமிறங்கி இருக்கிறார். நான் ஒரே கேள்வியைத்தான் கேட்க விரும்புகிறேன். அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் இவ்வளவு தூரம் குற்றவாளிகளை, பாலியல் குற்றம் செய்யப்பட்ட குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கு ஏன் துடித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அதைவிட முதலமைச்சரே சொல்லுகிறார், முதலமைச்சரே சட்டமன்றத்திலே சொல்கிறார், அவர் அதிமுகவின் அனுதாபிதான் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லுகிறார். நான் கேட்க விரும்புகிறது, திமுகவின் அனுதாபி என்று சொன்னால் அமைச்சரோடு எப்படி புகைப்படம் எடுத்துக்கொண்டார்? அமைச்சர் அந்த வீட்டில் எப்படி போய் பிரியாணி சாப்பிட்டார்? அமைச்சரோடு எப்படி இவர் திரிந்தார்? அது பாதுகாக்கப்பட்ட பல்கலைக்கழக வளாகத்திலே சுற்றி திரிந்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த அளவுக்கு வளம் வந்திருக்கிறார் என்றால் அவ்வளவு செல்வாக்கு படைத்தவராக இருந்திருக்கிறார். அவரை காப்பாற்றுவதற்கு இறங்கி இருக்கிற சிவசங்கரை சரணாலயம் அண்ணா திமுக என்று சொன்ன அந்த சிவசங்கரை கண்டித்துத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. இதற்கு பதில் சொல்லவில்லை என்றால் நாங்கள் மறுபடியும் அந்த எடப்பாடியாரின் ஆணையை பெற்று போராடுவோம்.